بسم الله الرحمن الرحيم. إن شاء الله كلمة محمد الله إن شاء الله إننا نقتله بنساء بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى بكلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات كما قال صلى الله عليه وسلم. يا عباد الله اتقوا الله في كل أوقاتكم في كل أحيانكم. அழகான பரந்த விரிந்த வானத்தையும் அதற்கு தூர்வாக இந்த பூமியையும் படைத்து நல்ல முறையில் சிறந்த முறையில் திட்டமிட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஈருலக தலைவர் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது கிளையாளர்கள், தோழர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அன்று முதல் இன்று முதல் கியாமம் வரை வரக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதின் பின்னால் வல்ல நாயகின் வாக்கியா பள்ளிவாயில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக என்று அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்தவனாக எனது ஃபுத்வா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். என்னைமிக்க உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, புத்திஜீவிகளே, உலகளாவிய ரீதியில் இன்று என்ன நடக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது மத்திய கிழக்கிலுடைய மிக முக்கிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விடயத்தில் பலஸ்தீனுடைய மண்ணுக்கு ஆதரவான நிலைமை ஏற்படுமா அல்லது அவருடைய நிலைமை இவ்வாறு நீடிக்குமா என்ற சிந்தனை எல்லாம் எங்களில் எத்தனையோ பேருக்கு பலவிதமான சிந்தனையின் ஓட்டம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உண்மையில் யதார்த்தத்தில் அந்த பூமியின் நிலை என்ன, அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் யார், அந்த பூமி எவ்வளவு மகத்தானது என்ற வரலாற்று பின்னணியோடு இன்று சற்று ஆராய்வோம் என்பதை உங்களுடைய ஃபுத்வாவின் தலைப்பாக இன்று நான் ஆக்கியிருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவதாக அந்த பூமி எவ்வளவு சிறப்பு மிக்கது, அந்த மஸ்ஜித் எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல கிதாப் அஹாதீஸுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப்ல பாபு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை அமைத்து அதற்கு கீழாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்தி அவ்வல், இந்த பூமியில் முதலாவது படைக்கப்பட்ட முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த கஅபா இருக்கக்கூடிய இதுதான் முதலாவதாக கட்டப்பட்டது. பிறகு கேட்டார்கள், சும்மா ஐ, இரண்டாவதாக எது யா ரசூலல்லாஹ் கட்டப்பட்டது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. கேட்டார்கள், தம்கான பைனஹுமா யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம் அந்த கஅபாவுக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மத்தியில் எத்தனை வருடங்கள் யா ரசூலல்லாஹ் வித்தியாசம்? அது கட்டப்பட்டு இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு எத்தனை வருடங்கள் வித்தியாசம் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கான 40 சனா, 40 வருடங்கள் தான் வித்தியாசம்.
40 வருடங்கள் தான் வித்தியாசம். வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. முதல் முறையாக இந்த மஸ்ஜிதை கட்டியது யார்? 4 விதமான கருத்துக்கள். ஒரு கருத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாக, இன்னும் ஒரு கருத்து அவருடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதாக, இன்னும் ஒரு கருத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதாக, இன்னும் ஒரு கருத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாக. வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தில் மிக சிறந்த கருத்தாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினார்கள். அவ்வளவுக்கு பழமை வாய்ந்த, அவ்வளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மஸ்ஜித் அல் அக்ஸா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கும் முஸ்லிம்களுக்கும் யஹூதியர்களுக்கும் நசாராக்களுக்கு மத்தியில் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை? ஏன் அவர்களும் இந்த மண்ணுக்காக போராட வேண்டும்? முஸ்லிம்களும் இந்த மண்ணுக்காக ஏன் போராட வேண்டும்? மறுபுறத்தில் நசாராக்களும் ஏன் அந்த மண்ணை எதிர்பார்க்க வேண்டும்? இத்தனை பேருடைய சிந்தனையிலும் ஏன் அந்த மண் ஒரு தாக்கமாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் போது, முதலாவதாக எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை என்பதை அறிந்தால் அடுத்த கட்டம் யார் இதில் சரியாக சீரான சிறப்பான சிந்தனையோடு இருக்கின்றார்கள் என்பதை எமக்கு அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் அறிய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? எங்களுக்கும் யஹூதியருக்கும் மத்தியில், எங்களுக்கும் நசாராக்களுக்கும் மத்தியில் என்னென்ன விடயங்களில் தொடர்பு இருக்கின்றது, என்னென்ன விடயங்களில் வேற்றுமை இருக்கின்றது என்பதை பார்த்தால் அதனை நாம் இந்த முறையில் பார்ப்போம். ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய சிறிய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுப்பது ஒரு வழக்கம். என்ன விடயம்? 6 விடயம் என்பதாக. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், இவ்வாறு நாம் கற்றுக் கொடுப்போம். இது ஒரு பாடம் மாத்திரமல்ல, இது மிக பெரும் வாழ்க்கை. முதலாவது விடயத்துக்கு வருவோம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய விடயத்தில் நாம் எங்கிருக்கிறோம்? யஹூதியர் எங்கிருக்கிறார்கள்? நசாராக்கள் எங்கிருக்கிறார்கள்? சூரத்துல் லுக்மானுடைய 25வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்தி லயகூலுன்ன அல்லாஹ். அந்த யஹூதிகளிடத்தில், வேதம் கொடுக்கப்பட்ட இடத்தில் வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான், லயகூலுன்ன அல்லாஹ். அல்லாஹ் என்று தான் பதில் சொல்றார். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய விடயத்தில் அவர்களும் இருக்கின்றார்கள், நாமும் இருக்கின்றோம். இரண்டாவது, மலாயிக்காமார்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய விடயம். இதற்குரிய ஆதாரம் என்ன? அவர்கள் மலாயிக்காமார்களை நம்புகின்றார்களா? நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இதே போன்று அவர்களும் மலக்குமார்களை நம்புகின்றார்களா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல கிதாபுத் தஅபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப்ல பாப் அவ்வல் மா பிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருயா ஸாலிஹா என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறி போனார்கள். மனைவியிடம் வந்து சொன்னார்கள், எனக்கு ஏதோ நடக்குது என்பதாக. இந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் முன்னைய வேதங்களை படித்த வரக்கத் இப்னு நௌஃபலிடம் அழைத்துச் செல்கிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் என்ன சொன்னார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நாமூஸ் தான் இவருக்கு வந்திருக்கிறார். நாமூஸ் என்பது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கும் பெயர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யஹூதியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நசாராக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்ததை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது விடயம் சரி. மூன்றாவது விடயம் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். இந்த விடயத்தை விளங்கினால் யார் பூரண மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். யஹூதிகள் தௌராத்தையும் ஜபூரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்ஜீலையும் குர்ஆனையும் யஹூதிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நசாராக்கள் இன்ஜீலையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தௌராத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஜபூரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. முஸ்லிம்களாகிய நாங்கள்
குர்ஆனையும் ஏற்றுக்கொள்கிறோம், தௌராத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், ஜபூரையும் ஏற்றுக்கொள்கிறோம், இன்ஜீலையும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நான்கையும் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் ஈமான் கொண்டவருடைய பட்டியலில் வருகின்றோம். இப்பொழுது பரிபூர்ணமான மார்க்கத்தினுடைய வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில் யார்? சூரத்துல் பக்ராவில் 113வது ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கின்றான், வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷைஇ வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇ வஹும் யத்லூனல் கிதாப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யஹூதிய நஸாராக்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த நஸாராக்களிடத்தில் எந்த ஒன்றுமே கிடையாது. நஸாராக்கள் யஹூதியை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇ, யஹூதியிடத்தில் எந்த ஒன்றுமே கிடையாது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான், வஹும் யத்லூனல் கிதாப். அந்த ரெண்டு பேருமே வேதத்தை ஓதக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். இருவரிடத்திலுமே அருள் கிதாப் வேதப்படுத்தப்பட்டவர்கள் அதை ஓதிக்கொண்டே அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பொழுது யார் பரிபூர்ணமான வேதத்தை ஈமான் கொண்டவர்கள்? இந்த நேரத்தில் இப்பொழுது நாம் கொஞ்சம் அந்த பலஸ்தீனுடைய பூமியின் பக்கம் தகர்ந்து செல்வோம். வரலாறு ரீதியாக நாம் எந்த இடத்தில் அதற்குள்ளாக வருகின்றோம்? ஏன் இப்பொழுதும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நினைத்து நாம் கவலைப்படுகின்றோம்? இந்த பூமிக்கு எவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நேர்ந்தது என்பதை கொஞ்சம் வரலாறு ரீதியாக நாம் ஆராய்ந்து பார்த்தால், கிறிஸ்துக்கு முன் 3000 வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால் எபூசியன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் அவர்கள் அந்த பூமியை ஆண்டு வந்தார்கள். கிறிஸ்துக்கு முன் 3000 வருடத்திலிருந்து கிறிஸ்துக்கு முன் 1550 வருடத்திலும் எபூசியன்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க 1550 1000 வரைக்கும் ஃபராயினா என்று சொல்லக்கூடிய கூட்டம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பூமியை மீண்டும் ஆட்சி செய்ய 1900 காலப்பகுதி வரைக்கும் அமாலிகா என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து பனு இஸ்ரவேலர்கள் ஜபூர் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரோடு சேர்ந்து போராடி அந்த பலஸ்தீனுடைய பூமியை கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, சொல்வார்கள் வரலாற்றில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இருந்துதான் பனு இஸ்ரவேலர்கள் வந்தார்கள் என்பதாக. உண்மையிலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இருந்தால் பனு இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இருந்து பனு இஸ்ரவேலர்கள் வந்தார்கள் என்றால் ஏன் அவர்கள் எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுக்கொண்டார்கள்? ஜபூருடைய வேதத்தை வேதமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் என்ன தொடர்பு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யஸா, யஸாவுடைய வாப்பா ஊபி, ஊபியுடைய வாப்பா பூஅத், பூஅத்துடைய வாப்பா சல்மூன், சல்மூனுடைய வாப்பா நஹ்ஷூன், நஹ்ஷூனுடைய வாப்பா ஐனாதாப், ஐனாதாபுடைய வாப்பா ராம், ராமுடைய வாப்பா ஹஸ்ரூன், ஹஸ்ரூனுடைய வாப்பா ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய வாப்பா யஹூதா, யஹூதாவுடைய வாப்பா தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். ஒன்று ரஹீல் பின்த் லாபான், இன்னொன்று லீஆ பின்த் லாபான், இன்னொரு பைலஹா, இன்னொரு ஸைலஹா. ரஹீல் பின்த் லாபான் என்ற மனைவி மூலமாக 2 மகன்மார்கள். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் புன்யாமீன். லீஆ பின்த் லாபானின் மூலமாக கிட்டத்தட்ட 9க்கும் அதிகமான குழந்தைகள் கிடைக்கின்றார்கள். அந்த குழந்தையில் ஒருவர் தான் யஹூதா. அந்த பரம்பரையில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடன் சேர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய பூமியை கைப்பற்றுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அந்த பூமியின் ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக சிறப்பாக அந்த பலஸ்தீனுடைய பூமியை, அக்ஸாவுடைய பூமியை ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அத்தர்ஹீப் வத்தர்ஹீப், அத்தர்ஹீப் வத்தர்ஹீப் என்று சொல்லக்கூடிய கிதாபில் இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆ கேட்டார்கள். ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு அதிகமான நுட்ப ஞானத்தை தருவாயாக. அல்லாஹ் அவரை கொடுத்தார்.
இந்த பூமியில் ஆக சிறப்பான சிறப்பு மிக்க ஆட்சியை தருவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் முழு உலகத்தின் ஆட்சியை கேட்டுத்தான் மூன்றாவதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவுக்கு சொன்னார்கள், அந்த துஆவுக்கு அவர்களுக்கு பதிலளிக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஆசை வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதுதான் அவர் கேட்ட துஆ. இந்த மஸ்ஜிதுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வணங்கிக் கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு அன்று பிறந்த பாரனுடைய பாக்கியத்தை கொடு என்பதாக அந்த துஆ கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த துஆவுடைய கபூலியத் ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய கபூலியத்துக்குரிய ஆதிமார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி முடிய அவருடைய மரணத்துக்கு பின்னால் இப்பொழுது அந்த சாம்ராஜ்யம் இரண்டாக பிரிகின்றது. இஸ்ரவேலிய சாம்ராஜ்யம், யஹூதிய சாம்ராஜ்யம் என்பதாக இரண்டு சாம்ராஜ்யமாக பிரிகின்றது. இந்த யஹூதிய சாம்ராஜ்யத்துக்கு கீழால்தான் மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய பூமி இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து வர பாபிலியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இந்த யஹூதிகளை தாக்கி பாபில் என்ற பூமிக்கு அவர்களை விரட்டவே பாரசீகருடைய உதவியுடன் மீண்டும் யஹூதியர் அந்த பூமியை கைப்பற்றுகின்றார்கள். அங்கே ஹைக்கல் சுலைமான் நிறுவப்படுகின்றது. இன்றும் அவருடைய நோக்கம், தேவை, அவருடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு அந்த ஹைக்கல் சுலைமானை அந்த இடத்தில் நிறுவுவது, ஹைக்கல் சுலைமானை அந்த பூமியில் திரும்ப கொண்டு வருவது. இதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கம். இப்பொழுது அவர்கள் இவ்வாறு இருக்கும் போது காலம் இவ்வாறே செல்கின்றது. ஆக்கிரமிப்பு வர அதை எதிர்த்து செல்ல இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் யஹூதியருடைய கையில் தான் அந்த பூமி இருக்கின்றது. இதுவரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களையும் யஹூதியர் ஏற்றுக்கொண்டார்கள். தௌராத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், ஜபூரையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு. அல்லாஹ் தன்னுடைய ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊதினார். அதன் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடைத்தார்கள். அவர்கள் வம்ச வழியை பார்க்கக்கூடியவர்கள், அந்த தொடரில் வந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யஹூதியர் முதற்கணம் புறக்கணிக்கிறார்கள். முதற்கணம் புறக்கணித்ததின் பின்னால் அவர்களையும் புறக்கணித்தார்கள். அந்த காலகட்டத்தில் வந்த அனைவர்களையும் புறக்கணித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் குறையும் சொன்னார்கள், இன்ஜீலையும் புறக்கணித்தார்கள். இவ்வாறு இருக்கும் போது இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீலுடைய வேதத்தை பரப்புகின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் இப்பொழுது நசாராக்களுடைய எழுச்சி வருகின்றது. அங்கே மஸ்ஜித் அல் கியாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவாலயம் கட்டப்படுகின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸா அவ்வாறு விடப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த யஹூதியர் இரண்டு வகையாக பிரிகின்றார்கள். ஒன்று ரோமர்களுடைய சாம்ராஜ்யம் என்பதாகவும், இன்னொன்று பைசாந்தியர்கள் பென்சன்டீன் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய சாம்ராஜ்யமாக இரண்டாக பிரிகின்றது. இந்த வார்த்தையை தான் இன்று அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பென்சன்டீன், 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 நாங்கள் இப்படிப்பட்டவர்கள், இந்த பரம்பரையில் வந்தவர்கள் என்பதாக இந்த விடயத்தை சொல்கிறார்கள். இந்த விடயத்தை சொல்லும் போது அந்த பென்சன்டீன் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு கீழாத்தான் அந்த அக்ஸாவுடைய பூமி இருக்கின்றது. இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பின்னால் நசாராக்களுடைய கைக்கு அது செல்கின்றது. சிறப்பு மிக்க இந்த நிகழ்வு நடக்கும் போது இந்த பென்சன்டீன் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் ரோமர்களால் மிகைக்கப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் நபியாக வந்துவிட்டார்கள். இப்பொழுதுதான் நாம் சரித்திரத்திற்குள்ளாக வருகின்றோம். இப்பொழுதுதான் நாம் வரலாற்றுக்குள்ளாக வருகின்றோம். இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அந்த பென்சன்டீன் என்று சொல்லக்கூடிய பைசாந்தியர்கள் மிகைக்கப்படக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக சூரத்து ரூமுடைய முதலாவது இரண்டாவது ஆயத் அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரோமர்கள் மிகைக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தாக சொல்கின்றான். சிந்தனைக்குரியவர்கள் அமர்ந்திருக்கும் மன்றம் இது. தெளிவுக்காக ஒரு கேள்வி கேட்கின்றேன். பலஸ்தீனில் இந்த நிகழ்வு நடக்கும் போது மக்காவில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் இந்த செய்தியை வஹியாக இறக்க வேண்டும்? ஏன் அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக சொல்ல வேண்டும்? நபியே, உங்களுக்கும் அந்த இடத்திற்கு மத்தியில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. உங்களுக்கும் அந்த பூமிக்கு மத்தியில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்வதென்றால் அது லேசான ஒரு விடயமாக
லேசான ஒரு விடயமாக இருக்காது, தேவையற்ற ஒரு விடயமாக ஒரு நாளும் ஆகாது. அங்கே வியக்கப்படுகின்றார்கள். அந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே வஹியாக அறிவிக்கின்றார். சூரத்து ரூம் 1வது 2வது 3வது வசனம் இதைத்தான் சொல்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பொழுது கொஞ்சம் நாம் எதிர்பார்ப்போம் என்ன விடயத்தை என்றால், எங்களுக்கு ஏன் அந்த பூமி முக்கியத்துவம் உள்ள பூமியாக இருந்தது? அதற்குரிய காரணம் என்ன? எங்களுக்கு அந்த பூமி முக்கியத்துவம் வாய்ந்ததாக சிறந்ததாக ஆவதற்குரிய மிக பிரதானமான காரணம் என்ன? எங்களுக்கு ஆக முக்கியமானது எங்கள் இறைவனின் வார்த்தை, எங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட எங்களுடைய உயிர் கூட பெரியதல்ல, அது ஆக பொருத்தமானது. 3 காரணங்கள் சொல்கிறேன். முதலாவது காரணம், மிஅராஜுடைய பயணம் நடக்கின்றது. அல்லாஹ் விண்ணுலக யாத்திரை பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு எடுத்தான்? மக்காவிலிருந்து நேரடியாக விண்ணுலக யாத்திரைக்கு அழைத்தானா? இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் இஸ்ரா 1வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் சொன்னது. மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் கஅபாவிலிருந்து நேரடியாக உயர்த்தவில்லை. அவரிடத்தில் பொறுமதி மிக சிறப்புக்குரிய இடமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருப்பதன் காரணமாக கஅபாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்துதான் மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் கொண்டு சென்றார். இப்பொழுது சிந்தனை கேளுங்கள், அந்த மண்ணுக்காக வேண்டி கையேந்தி பிரார்த்திப்பது எம்முடைய கடமையா இல்லையா? எமக்குரிய கட்டாய தேவையா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொன்னது. 2வது ஆதாரம், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மதீனாவுக்கு சென்ற நேரம் 1 வருடமும் 4 மாதங்களும் 16 மாதங்கள் முன்னோக்கி தொழுதது கஅபாவை அல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஆசை, நான் கஅபாவை பார்த்து தொழ வேண்டும் என்கிறார். இது எமக்கு முன்னால் அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நன்கு தெரிந்தவன். அவ்வாறு இருந்தும் 1 வருடங்களும் 4 மாதங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுவதை பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். சூரத்துல் பக்ரா 144 வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்களுடைய முகத்தை கஅபாவின் பக்கம் திருப்புங்கள். அந்த நேரத்தில் கிப்லத்தை என்ற ஒரு மஸ்ஜித் மதீனாவில் இருக்கின்றது. அங்கே உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நிச்சயமாக அதை பார்த்து வந்திருப்பீர்கள். அந்த மஸ்ஜிதில் சஹாபாக்கள் 2 ரக்காத்துகள் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதிருக்கிறார்கள். ஆயத்து இறக்கப்பட்டது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் மறுக்கிழமை மற்ற 2 ரக்காத்துகளையும் கஅபாவை பார்த்து தொழுதார்கள். ஒரே தொழுகையில் 2 கஅபாவை முன்னோக்கியதால், 2 கிப்லாக்களை முன்னோக்கியதால் அந்த மஸ்ஜிதுக்கு கிப்லத்தை என்ற பெயர் இன்றும் வரலாற்றில் பதிவாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இதனை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். அது எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? 4 வேதங்களும் ஓதப்பட்ட மன்னன், 4 வேதங்களும் ஓதப்பட்ட மன்னன். அங்கே தௌராத்தும் ஓதப்பட்டது, ஜபூரும் ஓதப்பட்டது, இன்ஜீலும் ஓதப்பட்டது, இந்த குர்ஆனும் ஓதப்பட்டிருக்கிறது. அந்த மண்ணுடைய நிலைமை, ஒரு தாய் தன்னுடைய கணவனை இழந்து அவனுடைய இத்தா காலத்தை முடித்து மீண்டும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து சில நேரம் அவன் ஷஹீதாகவும் ஆக்கப்பட்டு விட்டார். இப்படியான ஒரு துயர நிலைமை அங்கே செல்லுடைய இப்படியான நிலைமையிலும் எம்முடைய மனதார சிந்தனையில் எடுத்து நாம் அவர்களுக்காக பிரார்த்தித்தோம் என்று ஒரு கேள்வியை கேட்டால் அது ஒரு சிந்தனைக்குரிய விடயமாக இருக்கிறதே தவிர எம்முடைய உணர்வுபூர்வமான செயலாக இருக்குமா என்பதை ஆராய்ந்தால் கவலையான நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் நான் மதிக்கக்கூடிய என்னுடைய மதிப்பில் சிறப்பு பெற்ற என்னுடைய வார்த்தையாக சொன்ன அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் என்னுடைய அடியானே இந்த பூமியில் இருக்கும் போது நீ என்ன செய்தாய்? 2 கரம் ஏந்தி என்னிடத்தில் பிரார்த்தித்தாயா என்று அல்லாஹ் மறுமையில் என்னிடத்தில் கேட்டார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பொழுது அடுத்த கட்ட
இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எங்களுக்கு இது ஆக முக்கியத்துவம் வாய்ந்த மண்ணாக இருக்கின்றது. ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் மீண்டும் அது இஸ்லாமுடைய கையில் வருகின்றது. இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். யகூதியருக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி தெரியாதா? தெரியுமா? நசாராக்களுக்கு தெரியுமா? தெரியாதா? இறுதியாக வந்தவர் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் ஒரு நபி என்பதாக யகூதியருக்கு தெரியுமா? தெரியாதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அவர்களுக்கு நன்கு தெரியும். ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலே மதீனாவில் வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் தான் யகூதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மண்ணுக்கு வருவதற்கு முன்னாலே மதீனாவுக்கு உள்ளால் நுழைந்து வாழ்ந்தவர்கள் தான் பனு குறைலா, பனு நுதைர் என்று மிகப்பெரும் யகூதி கோத்திரம் மதீனாவுக்கு வந்தார்கள். கஅப் இப்னு அஸ்ரப் அல்-யகூதி என்று சொல்லக்கூடிய யகூதியரின் கோட்டை இன்னும் மதீனாவில் இருக்கின்றது. ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? ஏன் யகூதிகள் மதீனாவுக்கு வந்தார்கள்? மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் கஸரஜை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள், இறுதியாக ஒரு நபி எங்களிடத்தில் வருவார், அவர் வந்ததின் பின்னால் உங்களை நாம் வீழ்த்துவோம் என்ற விடயத்தை சொன்னார்கள். இறுதி நபியை எதிர்பார்த்துத்தான் யகூதிகள் அந்த பூமிக்கே வந்தார்கள். அவ்வாறு வந்தும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கவில்லை? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தார்கள்? தெரியாமல் புறக்கணித்தார்களா அல்லது தெரிந்து வேண்டுமென்றே புறக்கணித்தார்களா? ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடித்தார்கள். அன்று வாழ்ந்த பெண்களில் மிக அழகான பெண் சாரா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை திருமணம் முடித்து தன்னுடைய ஊருக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த ஊரிலே ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தார். அந்த கொடுங்கோல் மன்னனின் நியதி, எந்த ஒரு அழகான பெண் என்னுடைய ஊரில் இருந்தாலும் அந்த பெண் என்னோடு வாழ வேண்டும் என்பது இந்த அரசனின் நியதி. அவ்வாறுதான் செயற்பட்டுக் கொண்டிருந்தான். இவ்வாறு இருக்கும் போது அரசனுக்கு செய்தி செல்கின்றது, இந்த ஊருக்கு மிக அழகான ஒரு பெண் வந்திருக்கிறார் என்பதாக. காவலாளிகளை அழைத்தால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைத்தால் அவர்களால் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது. கொடுங்கோல் அரசன், அவன் அந்த இடத்தில் அதிகாரம் மிக்கவன், தடுக்க முடியாத ஒரு கட்டம். சாரா அலைஹிஸ்ஸலாத்தை அரண்மனைக்கு அழைத்து வந்து விடுகிறார். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இங்கே சாரா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அழகை கண்டு மதில் மயங்கிய அரசன் என்ன செய்கிறான் என்றால் கையை நீட்டுகின்றான் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை தொடுவதற்காக. அன்று வாழ்ந்த அந்த ஊரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அதிகமானுடைய ஆசை, அரசனோடு எவ்வாறாவது நான் வாழ வேண்டும். அவ்வாறு நான் வாழ்ந்தால் நகை நட்டு சொத்து கண்ணியம் எல்லாம் கிடைக்கும் என்ற சிந்தனை போக்கில் அங்கிருக்கும் பெண்களின் நிலைமை இருக்க சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனோநிலைமை எவ்வாறு இருந்தது என்றால் சுருக்கமாக சொல்கின்றேன், நான் என்னுடைய கணவனுக்கு மாத்திரமே, வேறு யாருக்கும் நான் சொந்தம் கிடையாது. இந்த இடத்தில் என்னை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது. யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு என்று இறைவனிடம் கையேந்தி துஆ செய்ய அல்லாஹ் அரசனின் கையை சூறையாக்குகின்றான். நன்றி கெட்ட அரசன் சொல்கின்றான், திருப்ப எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், எனக்கு சரி வந்தால் உங்களை விட்டுவிடுகின்றேன் என்று. அவர்கள் திருப்ப அவனுக்காக வேண்டி துஆ செய்ய அவனுமோ பழைய நிலைமைக்கு ஆகின்றான். இருந்தாலும் நன்றி கெட்ட அரசன் 3 முறை முயற்சி செய்கின்றான். 3 முறையும் அவனுடைய கைகள் சூறையாக்கப்பட இறுதியாக ஒரு பதில் சொன்னான், என்னிடத்தில் ஒரு பெண்ணை, ஒரு மனிதன் நீங்கள் அழைத்து வந்தில்லை, வேறு ஒன்றை தான் அழைத்து வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த பெண் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே இந்த பெண்ணை கொண்டு சென்று வெற்றிவிடுங்கள். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக இன்னும் ஒரு பெண்ணையும் கொடுத்தனுப்புங்கள் என்று சொல்லி பணிவிடைக்காக இன்னும் ஒரு பெண்ணையும் கொடுத்து அனுப்புகின்றார்கள். பணிவிடைக்காக வேண்டி கொடுத்து அனுப்பப்பட்ட பெண் தான் ஹஸரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் நீண்ட காலமாக குழந்தை இருக்கவில்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மற்ற எல்லா நபிமார்களும் யாருடைய பரம்பரையில் வந்தார்கள்? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
இஸ்மாயிலுக்கும் பிறந்த மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் மற்ற எல்லா நபிமார்களும் வந்தார்கள். எனவே அந்த வம்சத்தில் தான் இறுதியாக வரக்கூடிய நபியும் வருவார் என்பதனை அந்த யகூதிகள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில். இது நபி என்று தெரியாமல் இருக்கவில்லை, நன்றாக தெரியும் இவர்தான் நபி என்பதாக. இருந்தாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய தாய்க்கு பணிவிடைக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய வம்சத்தில் வந்தவரை நாம் நபியாக இருக்க மாட்டோம். எங்களுடைய தாய்க்கு வேலை செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய வம்சத்தில் வந்தவரை எங்களுடைய நபியாக இருக்க மாட்டோம். யகூதியருக்கு தெரியாமல் அல்ல, நன்கு தெரியும். தெரிந்தும் இந்த காரணத்துக்காக வேண்டி அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். ஆனால் ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? தாயுடைய விடயத்தில் அவ்வாறு சொன்னவர்கள் தாயுடைய விடயத்தில் சொன்னார்கள், எங்களுடைய தாய்க்கு சேவை செய்ய கொடுத்த பெண்ணுடைய வம்சத்தில் வந்தவரை நாம் ஒரு தலைவராக ஏற்க வேண்டுமா? இன்றும் கூட அவருடைய சிந்தனை அதுதான். உலகத்தில் நாம் தான் சிறப்பானவர்கள், உலகத்தில் நாம் தான் எல்லாரையும் மிஞ்சியவர்கள், உலகத்தில் நாம் தான் ஆக உயர்ந்தவர்கள், மற்ற அனைவர்கள் ஏதோ ஒரு வகையில் எமக்குரிய சேவைக்காக வேண்டித்தான் இருக்கின்றார்கள் என்ற சிந்தனை போக்கில் தான் இன்றும் பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம். ஆனால் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், தாயுடைய விடயத்தில் அவ்வாறு சொன்னவர்கள் தந்தையுடைய விடயத்தில் என்ன சொன்னார்கள்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் தந்தையுடைய விடயத்தில் யகூதிகள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யகூதி என்பதாக. நசாராக்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நசாரா என்பதாக. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதாக. சூரா ஆல இம்ரான் 67 வசனம் அல்லாஹ் சொல்கிறார், மா கான இப்ராஹீமு யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யன் வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. மா கான இப்ராஹீம் யஹூதிய்யன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யஹூதியும் அல்ல. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். வலா நஸ்ரானியன், அவர் ஒரு நசாராவும் அல்ல. வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் ஒரு தூய்மையான முஸ்லிம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. பனு இஸ்ரவேலுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலிருந்து பனு இஸ்ரவேலர் ஆரம்பித்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் முதன்மையானவர்களா? அவருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் ஹனீஃபன் முஸ்லிமா என்று சொன்ன அந்த வார்த்தை பிரதானமானதா? இப்பொழுது யார் பழமையானவர்கள்? யார் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள்? ஹைக்கல் சுலைமான் நிறுவப்பட்டது கிறிஸ்துக்கு முன் 900வது ஆண்டு காலத்தில். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நிறுவப்பட்டது ஹைக்கல் சுலைமான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பின்னால் நிறுவப்பட்டது அங்கே கியாமா என்ற தேவஸ்தாலயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணில் இருக்கும் போது கட்டப்பட்ட மஸ்ஜித், புகாரி வரக்கூடிய சரியான அது மஸ்ஜித் அல் அக்ஸா. அப்படி என்றால் எது பழமையானது? அந்த பூமியின் சொந்தக்காரர்கள் யார்? பூமியின் ஆக பழமையானவர்கள் யார்? அந்த பூமிக்கு பிரத்யோகமாக இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் யார்? அல்லாஹ்வின் நல்லடியார், என்னை மிக்க சகோதரர்களே, வரலாற்றில் கொஞ்சம் எடுத்து சிறப்பாக பார்த்தால் யார் என்பது நன்கு தெரிந்துவிடும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வர்ணித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுகிறது. சென்று பார்த்துவிட்டு சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படியெல்லாம் எங்களுடைய தூதர் வர்ணித்தாரோ அவ்வாறே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது என்று சொல்லி வர்ணித்தார்கள். அவருடைய காலம் செல்ல உமையாக்களுடைய ஆட்சி காலம், அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், இவ்வாறு காலம் நகர்ந்து செல்ல கிறிஸ்துக்கு பின் 1099 காலப்பகுதியில் சலிபியன்கள் என்று சொல்லக்கூடிய சிலுவை யுத்தக்காரர்களால் மீண்டும் அந்த பலஸ்தீனிய பூமி, மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமி ஆக்கிரமிக்கப்பட்டு கிறிஸ்துக்கு பின் 1187 காலப்பகுதியில் சலாஹுத்தீன் அய்யூபி திரும்ப அந்த பூமியை இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வருகின்றார். இவ்வாறு காலம் நகர உஸ்மானிய பேரரசுடைய ஆட்சி
இந்த பூமியில் நடக்கின்றது. கடைசி ஹலீஃபாவாக 1924 அத்தா துருக் என்று சொல்லக்கூடிய மன்னன் உஸ்மானிய பேரரசுடைய கடைசி ஹலீஃபாவாக இருந்தார். மேற்கத்திய சிந்தனையால் கவரப்பட்டு அவரோடு சேர்ந்து இஸ்லாமிய ஹலீஃபத்துவ ஆட்சி இந்த பூமியில் அளிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் சென்றுவிட்டது. இப்பொழுது அந்த பலஸ்தீனுடைய பூமி எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிகின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அது லேசான மண் கிடையாது, அது ஆகண்யமான மண். இப்பொழுது அதனுடைய தீர்வு என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மிஅராஜுடைய பயணத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக யாத்திரைக்காக வேண்டி கஅபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எடுத்து கொண்டு வந்த அல்லாஹ் 16 மாதங்கள் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து தொட வைத்த அல்லாஹ் அந்த பூமியை லேசாக மீட்டுக் கொடுப்பது அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு செய்தி கிடையாது. அவனிடத்தில் மதிப்புக்குரியது, அவனிடத்தில் அந்தஸ்துக்குரியது, அவனிடத்தில் மிக மதிப்புக்கான ஒரு விடயம். அது நிச்சயம் சத்தியம், அது வெற்றி கொள்ளப்படும். நிச்சயம் சத்தியம், அதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக சத்தியமாக அந்த இடத்தின் மகத்துவம் இந்த பூமி அறிய மிக சிறப்பாக வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் விடயம் என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அதற்காக வேண்டி எம்மால் செய்ய முடியுமான ஒன்றே ஒன்று துஆ மாத்திரம். அதனையும் நாம் செய்யாமல் தூரமாகிவிட்டு அந்த சிந்தனையும் அற்றவர்களாக வாழ்ந்துவிட்டு அதை பற்றியே இந்த கருவில் கூட இல்லாத நிலைமையில் இருந்துவிட்டு நாளை அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால், என்னிடத்தில் மதிப்புமிக்க, என்னிடத்தில் கண்ணியமிக்க, நான் மதித்த இடத்தை என்னுடைய அடியானை இவ்வாறான நிலைமையில் நீ மதித்தாயா, அதற்காக இருக்கிற ஏதி பிரார்த்தித்தாயா என்று கேட்டால் உள்ளத்தோடு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் அந்த இடத்திற்காக வேண்டி கெஞ்சினேன் யா அல்லாஹ், கண்ணீர் வடித்தேன் யா அல்லாஹ், கவலைப்பட்டேன் யா அல்லாஹ், உன்னிடத்தில் மகத்துவமானது என்னுடைய உள்ளத்தில் மகத்துவமாக இருந்தது யா அல்லாஹ் என்று பதில் சொல்லும் அளவுக்கு சரி நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், இருக்க வேண்ட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அதனை பரிசுத்தமாக ஆக்குவான். எனவே அப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் அந்த பூமிக்காக ஆக்கியருள்வானாக, அந்த பூமியை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கியருள்வானாக, பரிசுத்தமானதாக ஆக்கியருள்வானாக, வெற்றியின் வாகசியதாக ஆக்கியருள்வானாக, அந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒளிமையான வாழ்க்கையை கொடுப்பானாக, அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அங்கு இருக்கும் விதவைகளுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை கொடுப்பானாக, அங்கு இருக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் நல்ல எதிர்காலத்தை கொடுப்பானாக, கல்வியை கொடுப்பானாக, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பானாக. பட்டினியான நிலைமையில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தை அல்லாஹ் சீராக்கி உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அவர்களுக்கு நீரை கொடுப்பானாக, அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுப்பானாக, சிறந்த ஆடைகளை கொடுப்பானாக, அச்சமற்ற நிலைமையை ஏற்படுத்துவானாக. அங்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை கல்வியின் சிறந்த ஒரு எதிர்காலமாக ஆக்கியருள்வானாக, ஒளிமயமற்ற எதிர்காலமாக ஆக்கியருள்வானாக. படர்ந்த விரிந்த இந்த உலகத்தில் அவர்களும் சந்தோஷமான குழந்தைகளாக ஓடித் திரியும் பாக்கியத்தை கொடுப்பானாக. அங்கு இருக்கும் ஊனமுற்றோருக்கு அல்லாஹ்வே உதவி செய்வானாக. அங்கு இருக்கக்கூடிய கஷ்டமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வே உதவி செய்வானாக. யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களை கபூல் செய்வாயாக. என்றும் அதை எண்ணி துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் தருவாயாக. நீ கண்ணியப்படுத்தி அந்த பூமியை நாமும் கண்ணியப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. என்றென்றும் அவர்களை எண்ணி உள்ளத்தால் உன்னிடத்தில் கையேந்தி துஆ கேட்கும் பாக்கியத்தை தருவாயாக. நாளை நீ கேட்கும் கேள்விக்கு சிறப்பாக பதில் சொல்லக்கூடிய நல்லவருடைய பட்டியலை மலைவரை மாற்றுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி الذي عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. يا عباد الله اتقوا الله، اتقوا الله في كل أوقاتكم في كل أحيانكم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله الذي عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. يا عباد الله اتقوا الله في كل أوقاتكم في كل أحيانكم. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم اللهم ارحم أمتي بأمة أبي بكر أشهد في عبد الله عمر وأصدقهم حياة عثمان وأطولهم علي رضي الله عنهم وفاطمة سيد نساء الجنة الحسن والحسين صبابة الجنة وحمزة رسول الله وأسد رسول الله وأن سائر صحابته رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم المنافقين. بارك الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر الله